அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நால்வரவர் ஒளி நெறியாம் நன்மை மிகு பாலெடுத்து சால்வகையால் நெய்யாக்கி சன்மார்க்கம் சாதித்து மேல் வருமோர் மரணமிலா பெரு வாழ்வு மேவுவிக்கும் சீலமிகு ராமலிங்க வள்ளல் சீர் வாழ்த்துவமே சீலமிகு ராமலிங்க வள்ளல் சீர் வாழ்த்துவமே. எல்லாம் வல்ல அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் திருவுருளை வணங்கி கொண்டு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பிரான்ஸ் நாட்டிலே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சன்மார்க்க சபை, அந்த சன்மார்க்க சபையினுடைய அன்பர்கள், அவர்களுடைய இந்த பணி சிறந்த முறையிலே நடைபெற்று வருகின்ற வேளையிலே வருடந்தோறும் வள்ளலார் வருவிக்க உற்ற நாளான அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி விழா எடுத்து சிறப்புற செய்து வரும் அத்துணை அன்பர்களுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு அந்த பணியை சிறப்புற நடத்தி வரும் அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த விழாவின் ஒரு பகுதியாக வள்ளலார் பற்றிய சிந்தனைகளை எல்லாம் வெவ்வேறு நாடுகளிலே இருந்து வெவ்வேறு அறிஞர் பெருமக்களை அணுகி அவர்கள் வாயிலாக சிறந்த கருத்துக்களை வள்ளலார் குறித்த அற்புத செய்திகளை எல்லாம் ஒருங்கு செய்து அதனை குரல் பதிவுகளாகவும் காணொளிகளாகவும் உருவாக்குகின்ற அந்த முயற்சியை மேற்கொண்ட உயிரொளி சிவகுகனார் என்கின்ற அந்த பெருமகனார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்கள் எங்களை அணுகி இந்த செய்தியை பதிந்து தருமாறு அன்போடு பணித்தமைக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருடந்தோறும் வள்ளலார் வருவிக்க உற்ற நாளிலே வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே பிரான்ஸ் நாட்டிலே இப்படி ஒரு சிறந்த நிகழ்வு நடைபெறுவது என்பது வள்ளலார் அவர்களுடைய அருள் வீச்சு எந்த அளவிற்கு சென்று இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே மிக சிறந்த முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சபைக்கு மென்மேலும் வள்ளலார் அவர்களுடைய அருளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களுடைய அருளும் உடனாக இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த தருணத்திலே வள்ளலார் வருவிக்க உற்ற நாளிலே வெவ்வேறு சிந்தனைகளை வெவ்வேறு நிலையிலே வெவ்வேறு அறிஞர் பெருமக்கள் தாங்கள் வள்ளலாரை எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார்களோ, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார்களோ அந்த வகையிலே அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து வெவ்வேறு விதமாக பதிந்து வருகிறார்கள். அப்படி வருகின்ற வேளையிலே எல்லோரும் வள்ளலாரை பாராட்டுகின்ற அந்த பாங்கு என்பது அருட்பாவிலிருந்தும் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்தும் எடுத்து காண்பித்து பாடுவார்கள் அல்லது அந்த செய்திகளை பதிவார்கள். ஆனால் வள்ளலாரை வணங்கிய பெருமக்கள்
வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு நிலையிலே வெவ்வேறு வகையிலே நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். உலகிலே பிரபந்த வகைகள், இலக்கிய வகையிலே பிரபந்தங்கள் என்கின்ற வகை என்பது இலக்கணம் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். வெவ்வேறு பிரபந்தங்கள் உண்டு. 96 வகை பிரபந்தங்கள் உண்டு. அப்படி பிரபந்தங்களை எல்லாம் ஒருங்கு சேர்த்து பாடக்கூடிய வகையிலே கவிஞர் பெருமக்கள் பலரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அளவிலே சிறந்த கருத்துக்களை வள்ளலாரை கொண்டு அவர்களுக்காக பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக அநேகம் பேருக்கு தெரிந்திருக்குமோ என தெரியவில்லை. ஆனால் திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களுக்காக ஒரு சந்நிதி முறை என்கின்ற ஒரு நூல் உண்டு. திருவருட்பிரகாச வள்ளலார் சந்நிதி முறை பிரபந்தங்கள் என்கின்ற அந்த நூலுடைய தொகுப்பு. அந்த நூலிலே கிட்டத்தட்ட 15 வகையான வெவ்வேறு தலைப்புகளிலே பாடல்கள் அத்தனையும் மரபு கவிதைகளாக அமைந்திருக்கிறது. இலக்கண செறிவோடு அந்த பாடல்கள் எல்லாம் கருத்து செறிவோடு வள்ளலாரை பற்றி அமைத்திருக்கிறார்கள். சந்நிதி முறை என்று பாடுவது என்பது ஒரு வகையான இலக்கிய வகையிலே ஒரு வகையான அமைப்பு. சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறை என்பதை பாடி அதை அந்த முருகப்பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்பதை முறைமையாக ஒன்றன் பின் ஒன்றாக அமைத்து அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வகையிலே அதை பாடல் இயற்றி அதை தொகுத்து கொடுத்தார்கள். அப்படி ஒரு புலவர் வள்ளலாரை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்காக தொகுத்து முறைமையாக நூல்களை வழங்கியிருக்கிறார். சத்குரு துதிகள், அவர்களை உடனே துதித்த பின்னாக திருப்பள்ளி எழுச்சியை பாடி அவரை எழுப்புவது, பின்பு அவர்கள் மீது நாம சங்கீர்த்தனம் பாடியிருக்கிறார்கள், சரணமஞ்சரி என்று பாடியிருக்கிறார்கள். பின்னும் திவ்ய நாமாமிரதம், போற்றி சங்கீர்த்தனம், முறையீடு விண்ணப்பம், எழுந்தவுடன் அவர்கள் காலையில் அவர்கிட்ட என்ன முறையிடணும், குறை இறந்த விண்ணப்பம், அர்ப்பித்த விண்ணப்பம், திருக்கழற் சந்நிதி விண்ணப்பம், மங்கள வாழ்த்து, வாழ்த்து திருவிருத்தம், பிறகு அவருக்கு அலங்காரம், சொல்லால் அலங்காரம், தனி நேரிசை வெண்பா என்கின்ற வகையிலே அந்த சந்நிதி முறையை சிறந்த முறையில அமைத்திருக்கிறார்கள். இப்படி நூல்கள் இருந்திருக்கிறது என்பது பலரும் அறியாத ஒரு செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள், நூல்கள் வெவ்வேறு இடங்களிலே உருவாகி இருக்கிறது என்பதை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். குறிப்பாக பிள்ளைத்தமிழ் என்கின்ற ஒரு பிரபந்த வகை உண்டு. அந்த பிள்ளைத்தமிழ் என்பது வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு புலவர்கள் வெவ்வேறு பாட்டுடை தலைவனை வைத்து பாடியிருக்கிறார்கள். முருகன் பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பாடினார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் பாடியிருக்கிறார். இன்னும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அதுக்கப்புறம் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், நம்முடைய இப்படி இன்னும் வெவ்வேறு நிலையிலே வெவ்வேறு பிள்ளைத்தமிழ் நூல்கள் உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே வள்ளலாருக்கு ஒரு பிள்ளைத்தமிழ் உண்டு என்பது நிறைய பேருக்கு தெரியாது. வள்ளலார் சுவாமிகளுக்கு பிள்ளைத்தமிழ், ராமலிங்க சுவாமிகள் பிள்ளைத்தமிழ் என்கின்ற அந்த நூல் ஒரு புராணிகர், சென்னையை சேர்ந்த புராணிகர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் 1890களிலே அந்த நூலை இயற்றி அதை அச்சிட்டு இருக்கிறார்கள். அநேகம் பேர் அதை கைவிட்டு விட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த முறையிலே அந்த வள்ளலாரை அவர்கள் ஒவ்வொரு பருவந்தோறும் 10 பருவங்கள் வைத்து பிள்ளைத்தமிழுக்குரிய இலக்கண வகையிலே வைத்து அற்புதமான முறையிலே அவர்கள் வள்ளலாரை எடுத்து வளர்த்திருக்கிறார்கள். அவர்களை குழந்தையாக பாவித்து, தான் வணங்குகின்ற அந்த பெருமகனாரை ஒரு குழந்தையாக பாவித்து அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி தாளாட்டி அற்புதமாக அந்த நூலிலே வழங்கி இருக்கிறார்கள், பிள்ளைத்தமிழ் இலக்கணத்துக்கு உட்பட.
ஆக அற்புதமான அந்த நூல் கை நழுவப்பட்டு விட்டது. நிறைய பேர் அதை பற்றிய சிந்தனை செலுத்தாமல் இருக்கிறார்கள். இறைவன் திருவருள் ஏதோ ஒரு வகையிலே வள்ளலார் அவர்களுடைய ஆசையினாலே அந்த நூல் சிறியேன் அந்த நூலை படிப்பதற்கு சிறியனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட அந்த நூலை படித்து அதில் இருக்கக்கூடிய பாடல்களை ரசித்திருக்கிறேன். அந்த வகையிலே அந்த பாடல் அந்த நூலுக்கு ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல் என்று சொன்னால் 100 பாடல்கள் என்று வர வேண்டும். அந்த 100 பாடல்கள் என்றால் அந்த 100 பாடல்களை இப்போது சிந்திக்க முடியாது என்றாலும் 1, 2 மட்டும் அந்த ஆர்வம் கருதி எனக்கு அந்த அந்த நூலில் அது தோய்ந்ததுனாலே அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் கருத்து அதனை 1, 2 மட்டும் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வள்ளலார் வருவிக்க உற்ற நாளிலே அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடல், அதுவும் குறிப்பாக வருவிக்க உற்ற நாள் இல்லையா, அப்ப அதுக்கு ஏற்றது போல வருகை பருவத்திலேயே பார்ப்போமே. வருகை பருவம் என்று ஒன்று உண்டு. அந்த வருகை பருவத்துல அந்த குழந்தையை, வள்ளலார் குழந்தையை வருக 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 என்று அன்போடு ஆர்ப்பரித்து அழைக்கிறார்கள், அரவணைத்து கொள்கிறார்கள் அந்த புலவர். என்ன அழகான பாடல் பாருங்க. சீரார் கருணை கற்பக நற்தெய்வ தருவே வருக, அருட்செம்மல் வருக, மண் பதைக்கோர் தெய்வ பொருளே வருக, பவத்தீரா பிணி கட்டு அவிழ்த்து மயர் ஈரத்து கதி தந்தருளும் என்றும் தெவிட்டாது என்னுள் தித்திக்கும் தெய்வக்கனியே வருக, நல்ல ஏறார் பிரம வெளிக்குள் வளர் இனிய சச்சிதானந்த இன்பக் கடலே வருக, என்னுள் இனிக்கும் என் தாய் வருக, எழில் காரார் சோலை புடைவரை காக்கும் வடலூர் அரசே என் கண்ணே வருக, ராமலிங்க கருணாநிதியே வருகவே, ராமலிங்க கருணாநிதியே வருகவே. என்ன அழகுங்க, என்ன அழகு. அந்த பெருமான் இருக்கிறாரே, அந்த பெருமான் யார் தெரியுங்களா? அவர்கள் கற்பக விருட்சம் எல்லாவற்றையும் தரக்கூடியது கற்பக விருட்சம் என்று சொல்லுவார்களே, அப்படி எல்லாவற்றையும் வேண்டுவார்க்கு வேண்டுவதை தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வ தருவே வருக, கருணை கற்பகனர் தெய்வ தருவே வருக. அவர் யாரு? அருட்செம்மல் வருக. அதுக்கப்புறம் என்ன, இங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன தேவை தெரியுங்களா? தெய்வம் என்கின்ற அந்த அற்புதமான சிந்தை வேண்டும். அதனால மண் பதைக்கு ஓர் தெய்வ பொருளே வருக. அதற்கு யார் தெரியுங்களா தெய்வ பொருள்? வேற யாரும் இல்ல, வள்ளலார் தான் என்று சொல்லுகிறார். பவத்தீரா பிணி கட்டு அவிழ்த்து மயர் ஈரத்து கதி தந்தருளும் என்றும் தெவிட்டாது என் உள் தித்திக்கும் தெய்வக்கனியே வருக. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிணியாகிய பிறவி பிணியை போக்குகின்ற ஒரு பெருமகனார் யார் என்று சொன்னால் அந்த தெய்வம் தான். அந்த தெய்வ உருவத்திலே தெய்வமே உருவமாக எடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய வள்ளலாராகி அந்த பெருமானே, நீ இந்த உலகத்துல என்ன தந்து தருமா? எனக்கு கதி தந்தருளும். அது மட்டும் இல்ல, அது என்னன்னா, அது கதி தந்தது மட்டும் இல்லாமல் அது என்ன தருவாங்களா, என்றும் தெவிட்டாது என் உள் தித்திக்கும் தெய்வ கனியே வருக. என் உள்ளே தித்திக்கக்கூடிய அற்புதமான தெய்வ கனியாகிய பெருமானே நீ வா, வருக வருக. அப்புறம் அவர் யார் தெரியுங்களா? சச்சிதானந்த இன்பக் கடல், ஏறார் பிரம வெளிக்குள் வளர் இனிய சச்சிதானந்த இன்பக் கடலே வருக, என்னுள் இனிக்கும் என் தாய் வருக. இந்த அற்புதமான வார்த்தை அந்த எந்தாய் என்பது, அதாவது அவர் யார் தெரியுங்களா? எனக்கு என்னுள் இனிக்கக்கூடிய அந்த பெருமகனார் என்னுள்ளே இருந்து என்னை இன்பத்தை வாரி வாரி வழங்குகிறார். என்னுள் இனிக்கும் எந்தாய் வருக. எந்தாய் என்கின்ற சொல்லு 2 பொருள் உண்டு. என் தாய் என்பதும் எந்தாய் என் தந்தை என்பதும் பொருள். அப்போ எனக்கு தாயும் தந்தையும் வேற யார் தெரியுமா? நீதான்ப்பா, வள்ளலார் தான் என்னுடைய தாயும் தந்தை. என்னுள் இனிக்கும் எந்தாய் வருக, எந்தாய் வருக. வேற யாரை? அவர் யார் தெரியுமா? புடவரை காக்கும் வடலூர் அரசு என் கண்ணே வருக. கொஞ்சறார் சார் குழந்தைய.
என் கண்ணே வருக, ராமலிங்க கருணாநிதியே வருகவே. அந்த அற்புதமான குழந்தையாகிய பெருமானே, நீ வாப்பா, உன்னை நான் அழைக்கிறேனே, வாப்பான்னு கூப்பிடுறேன். வருவிக்க உற்ற நாளிலே இப்படி அழைத்தால் வராமல் போவாரா? சிறந்திடும் பொருட்கு உள் உள் உத்தர சிதம்பர அருட் சித்தி தான் இயற்றவல்ல தெய்வ ஞான வள்ளலே. அவர் யாரு? சித்தி தான் இயற்றவல்ல தெய்வ ஞான வள்ளல். ஞானத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அதுக்கப்புறம் என்னன்னா, இறந்துளோர்கள் தமை எழுப்பவல்ல எங்கள் ஈசன். மரணமிலா பெருவாழ்வு என்பது மட்டுமல்லாமல் இறந்தவர்களை செத்தாரை எழுப்புகின்ற அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய அந்த பெருமான். அவர்கள் தம்மை எழுப்ப வல்ல எங்கள் ஈசனே, எல்லாம் வல்ல ஞான சித்த இடர் செய் பாவநாசனே. அவர் என்ன பண்றாரானா, மரம் தவிர்த்து அன்பு அருள் மறந்திடாது இருந்தவா. அவர் இருக்கிறதுல அவர்கள் இன்னொருவரை மரக்கருணை என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரக்கருணை. அது மட்டும் இல்லாம அன்பு அள்ளி அள்ளி வழங்குகிறாராம். அதோடு இல்லாம அவர் என்னன்னா, மாதவம் செய் பெரியர் உன்னை வாழ்த்த. அவர் பெரியவர்கள்லாம் தவம் புரிந்த மிகப்பெரிய அருளாளர்கள் எல்லாம் இவரை பார்த்து வாழ்த்துகிறாராம். மாதவம் செய் பெரியர் உன்னை வாழ்த்த வாழும் மன்னவா. அவர் எல்லாருக்கும் யார் தெரியுமா? இந்த பூமியதனில் பிரபுவானவர். அதனால வாழ்த்த வாழும் மன்னவா, நீ என்ன வரந்திடாது நீர் வளங்கொள் வடலூர் எந்தை வருகவே. வளர் அருட்பிரகாச வள்ளல் வருக வருகவே. வளர் அருட்பிரகாச வள்ளல் வருக வருகவே. என்ன அழகான பாடல்கள் இது. வருகை பருவத்துல இந்த 2 பாடல் மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு பருவமும் சிறந்த முறையில தித்திக்கும் தேனாக இனிக்கக்கூடிய ஒரு பகுதி. அற்புதமாக அந்த பெருமகனார் இயற்றி இருக்கிறார். அந்த சுந்தரம் பிள்ளை என்கின்ற அந்த பெருமகனாருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். வள்ளலாரை பற்றி ஒரு அற்புதமான பிள்ளைத்தமிழை நமக்கு இயற்றி தந்த அந்த பெருமகனாருக்கு இந்த வருவிக்க உற்ற நாளிலே அவருக்கு மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி, இந்த வருவிக்க உற்ற நாளிலே இந்த வருகை பருவ பாடலை சிந்திக்கும் போது அந்த பெருமான் வராமலா இருக்க போகிறார்? கண்டிப்பாக உறுதியாக அவர்கள் அந்த இடத்திலே வந்து நிற்பார் என்கின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.